சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி. சரணம் தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் 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 சரணம்
தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். பரிசுத்தாவி சரணம், ஜீவநதியே சரணம். பரிசுத்தாவி சரணம், ஜீவநதியே சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்யாவியே சரணம், சர்வவியாபியே சரணம். சத்யாவியே சரணம், சர்வவியாபியே சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். நீர் வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஆவியானவரே, நீங்க வந்தால்தான் எங்களுக்கு விடுதலை. ஆவியானவரே, நீங்கள் வந்தால்தான் எங்களுக்கு விடுதலை. இன்று எங்கள் மத்தியில் கடந்து வாரும் என்று சபையாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Thank you, Holy Spirit. வரவேண்டும் வரவேண்டும் ஆவியானவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, இன்று எங்கள் மத்தியில் சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. வேளையிலே கரம் உயர்த்தி சொல்லுவோம். ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் எங்கள் மத்தியிலே. பாத்மோ தீவினிலே தாசனை தேற்றினீரே. பாத்மோ தீவினிலே உம்
என்னை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. சொல்லுங்க, என்னையும் தேற்றி ஆற்ற, என்னையும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆத்தும தாகத்தை தீர்க்க இந்த நாளில் ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாரும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம நியூ இயர் சர்வீஸ் புத்தாண்டு சர்வீஸ் நம்ம சபையில் நடத்தப்படும். அது வரைக்கும் காத்திருங்கள். தொடர்ந்து நாம் ஜனவரி மாதம் ஆரம்பித்து நம்ம சபையை நடத்துவோம். அது வரைக்கும் இப்பொழுது இந்த கோவிட் ஏறுது இறங்குது, அதனால அதை நம்ம ஒரு எனக்கு ஜனவரி மாதம் போல் நம்ம அதை எடுத்துமாக்கா ஓகே, நம்ம தொடர்ந்து அந்த சபையை நடத்தலாம் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்து வருகிறேன். நம்ம நியூ இயர் சர்வீஸ் நம்ம சபையில் நடத்தலாம். என்ன பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்த நாளுக்கு எரேமியா தீர்க்கதரிசி எழுதின 29வது எரேமியா 29வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இதனுடைய டைட்டில், இதோடைய தலைப்பு. இதனுடைய தலைப்பு முழு இருதயத்தோடு தேடுகிற யாவரும் அவரை கண்டுபிடிப்பது நிச்சயம். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் யாவருக்கும் இது உண்மையாகும். கிறிஸ்தவர்களாக நாம் வாழும் பொழுது இது ஒரு உண்மையான காரியம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள். ஏன்னா முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக தேவனை நாம் கண்டடைவோம். ஹல்லேலூயா. இப்படியாக நம் வாழ்க்கையில எத்தனை பேர் முழு இருதயத்தோடு கூட தேவனை தேடுகிறோம் பாருங்க. நம்ம சகஜமாக சும்மா அப்படியே ஜெபிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம். முழு இருதயத்தோடு, அதாவது ஹோல் ஹார்ட், அப்படி முழு இருதயத்தோடு கூட தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அனுபவத்திற்குள் நாம் வரணும். முழு இருதயத்தோடு அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். இந்த அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும். உபாகமம் 13:3 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ, அன்பு கூற வேண்டும் என்று முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி அன்பு நாம் கூறுகிறோமோ அல்லவோ, இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போம், துதிப்போம். சில பேர் பாருங்க, சபையில இருந்து அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, வாயும் ஆட்ட மாட்டாங்க, கையை தூக்கி ஆண்டவரை சோதரிக்கவும் மாட்டாங்க. முழு ஆத்மாவோடு முழு பலத்தோட அவங்கள மறந்து ஆண்டவரை நினைச்சு துதிக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், தேடுவது என்பது மிகவும் ஆர்வத்துடன், அதாவது தேடுவது என்று முழு ஆர்வத்துடன் தேடும் பொழுது பாருங்க,
ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கும் பொழுதுங்க நம்ம தனியா நம்ம ஒரு ரூம் சாத்திக்கிட்டு அது ஜெபிக்கும் பொழுது முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்ணீரும் அவரை துதிக்கும் பொழுதும் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுதும் அவரிடத்தில் பேசி கொண்டு இருக்கும் பொழுதுமா அதை விட ஒரு சிறப்பான காரியமா நீங்க அந்த அனுபவத்திற்குள் வந்தீர்களானால் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். அப்படியாக கர்த்தர் விரும்புகிற காரியம் ஒரு மனதோடு கூட நம்ம ஊக்கமாக கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். தெரியுதுங்களா? அவருடைய அப்பதான் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியுங்க. நம்ம இப்படி ஜெபிச்சுட்டு கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு சும்மா இப்படி ஜெபிச்சுட்டு வந்துட்டோமாக்கா அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. முழு மனதோடு கூட நீங்க ஆராதிங்க, முழு மனதோடு கூட ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது பாருங்க, தேவ பிரசன்ன நம்ம அப்படியே நம்ம மூடும்போ அந்த அனுபவத்திற்குள் நம்ம வருவோம். இந்த மாதிரி அனுபவம் எத்தனை பேருக்கு நமக்கு உண்டு? அதுதாங்க முழு இருதயத்தோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிரசன்னம் நம்முடையத்துல அந்த பிரசன்னத்தை நம்ம உணர முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை. அல்லேலூயா. அப்படியாக நம்ம ஊழியத்திலும் சரி, எந்த காரியம் ஆண்டவருடைய காரியங்கள் செஞ்சாலும் சொல்லி முழு மனசோடு கூட நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு செஞ்சாதான் ஆண்டவரை அந்த காரியத்துல துதிப்பதும் காத்திருப்பதும் இது எவ்வளவு ஒரு பேரின்பமான ஒரு காரியம் தெரியுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில முழு மனசோடு கூட செய்யக்குள்ளங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அனுபவம் மிகவும் சிறந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. பிரியமானவர்கள், இந்த அனுபவத்திற்குள் எல்லாரும் போகணும். அப்பொழுதுதான் அந்த சாட்சி சொல்ல முடியும். எனக்கு ஜெபிக்கக்குள்ள துதிக்கக்குள்ள ஆண்டவருடைய பிரச்சனை எனக்கு முழுச்சு தெரியுங்களா? எவ்வளோ காரியம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு தெரியுங்களா? அந்த அனுபவத்திற்குள் வரணும். சங்கீதம் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். பாருங்க, சங்கீதம் 9வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இப்படியாக எழுதியிருக்கிறது, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், முழு மனதோடு கூட உம்மை துதிப்பேன். அதே பாருங்க, சங்கீதத்துல 47:6 எழுதியிருக்கிறது, தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். எத்தனை பேருங்க போற்றி ஆண்டவரை துதிச்சு பாடி அந்த அனுபவத்திற்குள் வரும். அது வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. தெரியுதுங்களா? இதை அனுபவிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது தாவீது பாருங்க, இப்படியாக அவன் ஆண்டவரை போற்றி துதிப்பதும் அவன் சந்தோஷமா இருக்கக்கூடும் பாடலை பாடுவாரு, கவலையா இருக்கக்குள்ளையும் பாட்டு பாடுவாரு. அவருடைய பிரச்சனைத்துல போகக்குள்ள கூட எந்த நேரம் துதிதான் அவருக்கு. தெரியுதுங்களா? அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த அனுபவத்திற்குள் வரணும். எந்த நேரமும் அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில நம்ம வந்தோமாக்கா அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அது மிகவும் சிறந்த ஒரு சிறப்பான காரியம் தெரியுங்களா? இதற்குள்ளெல்லாம் நம்ம போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படியாக நீங்க ஆண்டவரை துதியுங்கள். சங்கீதம் 16வது அதிகாரத்துல 11வது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசி நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா, பரிபூர்ணத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா என்று அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது அந்த அனுபவம் அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்கும் பொழுது இந்த அனுபவத்திற்குள் நாம் வர முடியும். அப்ப நீங்க அது எப்படி என்னால பயிற்சி ஒண்ணுமே இல்லைங்க. தேவனிடத்தை நீங்க துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரை போற்றி பாடும் பொழுது நம்ம இருக்கிற இந்த உலகத்திலேயே ஓரளவு நம்ம அந்த அனுபவத்திற்குள் வர முடியும், ஓரளவு அந்த மகிழ்ச்சிக்குள் நாம் வர முடியும். பிரியமானவர்களே,
விசுவாசிகளோடு கூடி ஜெபிக்கும் பொழுது பாருங்க, விசுவாசிகளோடு கூடி ஜெபிக்கும் பொழுது முழு மனதோடு, வேதத்தை தியானிக்கும் பொழுது முழு மனதோடு, துதிக்கும் பொழுது புது பலனோடு முழு இருதயத்தோடு நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய பிரசனத்தை, கர்த்தருடைய பிரசனத்தை நாம் அனுபவிக்க முடியும். எல்லாமே முழு மனதா செய்யணும். ஒரு சின்ன காரியம் ஆண்டவருக்கு செஞ்சா கூட என்ன செய்யணும்னா நம்ம முழு மனதோடு கூட செய்யணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்க ஒரு காரியம். ஆண்டவர் பிள்ளைங்களை சில நேரத்தில் சோதிப்பாரு, தெரியுங்களா? அதாவது எத்தனை பேர் எனக்கு முழுசா துதிக்கிறாங்க கொள்றாங்கன்னுட்டு ஆண்டவர் கண்டிப்பா பாக்குறாரு, தெரியுதுங்களா? முழு மனசா நம்ம பிள்ளைங்க என்ன துதிக்கிறாங்களா துதிக்கலையான்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ந்து அறிகிறவர், தெரியுதுங்களா? அப்ப நம்ம அந்த அனுபவத்திற்குள் வரணும்னா முழு மனதோடு கூட அவர் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசனத்தை, தேவ பிரசனத்தை நாம் அனுபவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் செய்யும் பொழுதும் கூட சரி, ஆனந்தமா மகிழ்ச்சியோடு முழு மனசோடு கூட செய்யும் பொழுது அதில் உள்ள கிடைக்கிற மகிழ்ச்சிங்க எதுலையுமே கிடைக்காது. இந்த அனுபவம் நம்ம இந்த உலகத்திலே நம்ம அனுபவிக்கலாம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த மாதிரியான காரியத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேளுங்க, தெரியுதுங்களா? கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். முழு மனதோடு தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்படியாக நம்ம அந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும், எல்லோருமாக வர வேண்டும். என்ன பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் எரேமியா 19வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இப்படிதான் எழுதியிருக்கிறது. கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிற யாவரும் அவரை கண்டுபிடிப்பது நிச்சயம் என்று எழுதியிருக்கிறது. முழு மனதோடு கூட தேடும் பொழுது கர்த்தரை கண்டிப்பாக நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த அனுபவத்திற்குள் எல்லாரும் வர வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள். கர்த்தரிடத்தில் வேண்டுதலும் விண்ணப்பத்தோடு கூட அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்க செய்ய முடியும். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today the Sunday service that I want to remind each and every one of you that we are going to celebrate our New Year's service. We are going to start a New Year's service in December. So from that day, that month onwards, every week, then we will do our service. This is, I think it is better, So we start with the New Year service, new resolutions and all that, so that everybody, I like to remind each and every one of you, remember that we are going to start a New Year service in the church. I will tell the timing, then we will start the service. And then January onwards, we will every weekends we will have the service. Please put it in your mind. Thank you. Today the scripture reading has been taken from Jeremiah chapter 28 verse 13. Jeremiah 29 verse 13. You will seek me and you will find me, because you will seek me with all your heart. This is the scripture reading that is written in Jeremiah 29 verse 13. The title of today is You Will Seek Me with All Your Heart. When we want to seek our God, Lord Jesus Christ, we need to seek with all our heart. All our heart. It's not quarter, half or 3/4. It's 100% that you need to seek all your heart. This was Jeremiah 29 verse 13 says, how many of you come into this practice? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will seek me with all your heart? How many of you will se
daily we need to pray God. We want to praise God with all my heart. Lord, with all my heart, I praise you, Father. With all my heart, I give thanks to you. All this experience, how many of you have this kind of experience? You need to have this experience in your life, our daily life. When we read Deuteronomy chapter 13, verse 3, the Lord your God is using him to test you to see if you love the Lord with all your heart. It's written that sometimes God will test you. Are you really worshipping the Lord with all your heart, all your mind, all your soul, with all your heart? When you praise God with all your heart, you can see the presence of the Lord within you. You need to experience in your life. This is what God will know how you're worshipping with all your heart, or simply clapping hand and looking here and there and you're worshipping. That is not the full heart, all your heart you're worshipping the Lord. So sometimes God will test you also. That's what Deuteronomy says. Deuteronomy 13:3 says, are you really worshipping with the fear, truly, and thirst? You must have the thirst, all your heart, that you praise him, you magnify his name, you are giving a thanksgiving. Many things God has done in my life, Lord. You need to pray all your heart. God is watching each and every one of you. Do you have this experience? We need to have this experience of our daily life. So pray for that. If you have experience doing his ministry or doing anything for the Lord, you must do with all your heart. That is what God wants it. Small can be small things, Even you can wash the plate or you sweep, you want to clean the church or whatever. You're doing something that to the Lord with all your heart, with joyfully, happily you must do. That's what God wants it. So we need to do like that for God, So Joel chapter 2 verse 12. He said, turn to me with all your heart. You see, sometimes with all your heart, he said, turn to me. Sometimes we are doing things is not pleasing God. So he said, if you want to turn to me with all your heart, you must turn all your heart, complete. With all your heart, turn to the Lord. This is what is written in the Joel chapter 2, verse 12. And Psalm chapter 9, verse 12 is written that a Psalm of David. Look at David, how he praised God all the time, why he was sorrow, why he was happy, when he was tears. He always sings song for the Lord, That is what written here, a Psalm of David. Psalm of David. So the chapter 9, verse 1 and 2, I will praise you, Lord, with all my heart. I will praise you, O Lord, with all my heart. Look at him. And also, he said, I will sing with joy. I will praise to you. I will sing with joy and praise you, O Lord. This is what David was doing. So how about us?
while we are praising God, while worshiping God, are we doing all our heart? Like David, we need to pray and worship God with all our heart. That's a joyful, That's a joyful time that you can experience in your life. Those who experience, they knows. So let us ask God. God, I want to praise you. I don't have this experience. Means ask God. I want to do with all my heart. Lord, give me that experience in my life. Ask God. This is how we need to do like David for our God. So let us ask God, with all my heart I will give thanksgiving. I will praise you. I will pray. I will be joyful with your Lord. Let us ask God. You must come into this kind of experience, Everybody need to come in this kind of experience. If you don't have the spiritual experience in your life, then how we can worship the Lord? We need this kind of experience. Psalm 16 verse 11. It says, you will show me the path that leads to life. Your presence fill me with joy and bringing me pleasure forever. Look at this psalm. It says, show me your path. Leads me in life. Show me your path and lead me your life. Your presence fill me with joy. If you're with the Lord's presence, it's give you a joy. It's written here. And bring me pleasure. Bring me pleasure forever. Forever it will be remain. That is what Psalm says. So that my children, everybody, we need to pray. We need to praise God. We want to give thanksgiving. We need to sing song for the Lord, all my heart. This is what God is expecting from you. So do you have an experience in your life and see? It is such a wonderful things that no one can give you. This experience when you sing song and joyfully. This joy comes from the Lord, So everybody need to have this kind of experience. So that my children, today the Jeremiah 29 verse 13 says that I will seek me and you will find me, because you will seek me with all your heart. This is what the Lord's word says. So that my children come into this experience, so that you can see how joyful it is. So that may the good Lord bless each and every one of you by listening these Gospels. Always give thanks to the Lord and worship Him. And pray to God with all your heart. May the good Lord bless each and every one of you. Let us pray. Our Father, we want to thank you for this moment with all my heart. Lord, I worship you. With all my soul, I will worship you. With all my heart, Lord, I sing praises to you. That is my joy. So that, Lord, speak to your children, God. Let them come into this kind of experience in their life, Lord. During worship,
during giving thanksgiving with joyful heart, Lord. Speak to your children, God. Let them have experience. Let them have experience. Those who don't have experience, Lord, pray, God, and get the experience. The spiritual sides, they have to do all these kind of things, Lord, with all my heart, my mind, my soul. I praise God. I sing. I am worshiping my Lord Jesus Christ. It is such a wonderful time, Lord. So that, Lord, everyone must experience this kind of life, Lord. So that, Lord, bless each and every one of them, Lord. Hallelujah. Hallelujah. The joyful heart, Lord. Thank you and praise you, Father, for this moment. In Jesus' name I pray. Amen. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். முழு மனதோடு கூட தேவனை தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று போட்டிருக்கிறதப்பா. அப்பா, நாங்கள் எது செய்தாலும் ஆண்டவரை முழு மனதோடு கூட நாங்கள் செய்யவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், இடத்தில் ஜெபிக்கவும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை நாங்கள் முழு மனதோடு கூட எல்லாத்தையும் செய்ய ஆண்டவரை கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எந்த ஊழியங்கள் கொடுத்தாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு முழுமையாக முழு மனதோடு கூட நாங்கள் செய்ய கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் முழு மனதோடு கூட இது செய்து கொண்டு வருகிறார்களா என்று ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு செய்யும் காரியங்கள் தசம பாகத்திலும் சரி ஆண்டவரே, அப்பா காணிக்கையிலும் சரி முழு மனதோடு கூட நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர உதவி செய்யுங்க ராஜா. ஊழியத்தில் சின்ன காரியங்கள் நாங்கள் செய்தாலும் ஆண்டவரே, அது முழு மனதோடு கூட சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தாவே நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல பேசுங்க அப்பா. இந்த அனுபவத்திற்குள் ஒவ்வொரு பிள்ளைகளும் வர வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற என் தேவன் அப்பா சாமியல் இப்படியாக ஆண்டவரே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறது கர்த்தாவே. அவன் எந்த நேரத்திலும் உம்மை துதித்து கொண்டே இருக்கிறது போல தாவீது ஆண்டவரே. அப்பா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக அவன் கவலை நேரத்திலும் கண்ணீரின் நேரத்திலும் அப்பா பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் இருக்கும்போது சந்தோஷமான நேரத்திலும் அவன் எப்பொழுதும் உம்மை துதிப்பதாக பைபிள்ல எழுதியிருக்கிறது ஆண்டவரே. இந்த மாதிரியான அனுபவத்திற்குள் நாங்களும் வர உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க ராஜா. உம்மே துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. என் பொருளாலும் என் முதற் பலனாலும் என் ஆண்டவரை கணம் பண்ணி மகிழ்ந்திடுவே. என் பொருளாலும் என் முதற் பலனாலும் என் ஆண்டவரை கணம் பண்ணி மகிழ்ந்திடுவே. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்.
நாளும் என் ஆண்டவரை கணம் பண்ணி மகிழ்ந்திடுவே. என் ஆண்டவரை கணம் பண்ணி மகிழ்ந்திடுவே. என் வலது கையில் தீர்க்காயுசும் என் இடது கையில் செல்வமும் கனமும் வருகிறது. என் வலது கையில் தீர்க்காயுசும் என் இடது கையில் செல்வமும் கனமும் வருகிறது. என் இடது கையில் செல்வமும் கனமும் வருகிறது. என் இடது கையில் செல்வமும் கனமும் வருகிறது. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் அலங்கத்திற்குள் சமாதானமும் என் அரண்மனைக்குள் சுகமும் பலனும் வருகிறது. என் அலங்கத்திற்குள் சமாதானமும் என் அரண்மனைக்குள் சுகமும் பலனும் வருகிறது. என் அரண்மனைக்குள் சுகமும் பலனும் வருகிறது. என் அரண்மனைக்குள் சுகமும் பலனும் வருகிறது. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுதே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுவே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடுவே. என் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் பொருளாலும் என் முதற் பலனாலும் என் ஆண்டவரை கணம் பண்ணி மகிழ்ந்திடுவே. என் பொருளாலும் என் முதற் பலனாலும் என் ஆண்டவரை கணம் பண்ணி மகிழ்ந்திடுவே. 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 எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும்
இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.